வணக்கம் நண்பர்களே. உடல் எடை குறையணும், தொப்பை குறையணும், ஆனால் கடுமையான டயட் பின்பற்ற முடியலையா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இன்னைக்கு நாம பார்க்க போவது உடலில் இருக்கும் கொழுப்பை கரைக்க உதவும் 5 அற்புதமான உணவுகள். மேலும் 10 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்ச் எப்படி பின்பற்றுவது என்பதையும் பார்க்கலாம். காலை எழுந்தவுடன் வெந்நீரில் அரை எலுமிச்சை சாறு கலந்து குடிப்பது உடலின் மெட்டாபாலிசத்தை அதிகரிக்க உதவும். இது உடலில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. செரிமானத்தையும் மேம்படுத்தும். பலர் காலை டீ அல்லது காஃபி குடிப்பார்கள். அதற்கு பதிலாக இந்த வெந்நீர் பழக்கத்தை 10 நாட்கள் முயற்சி செய்து பாருங்கள். சர்க்கரை சேர்க்க வேண்டாம். தேவைப்பட்டால் சிறிது தேன் மட்டும் சேர்க்கலாம். வெள்ளரியில் தண்ணீர் அளவு மிகவும் அதிகம். இதனால் உடல் குளிர்ச்சியாக இருக்கும். மேலும் இதில் கலோரி குறைவு. அதனால் வயிறு நிறைந்த உணர்வு கிடைக்கும். மாலை நேர ஸ்நாக்ஸாக பஜ்ஜி, சிப்ஸ் சாப்பிடுவதற்கு பதிலாக வெள்ளரி சாப்பிட்டால் உடல் எடை குறைய உதவும். சிறிது மிளகு தூள் மற்றும் எலுமிச்சை சேர்த்து சாப்பிட்டால் இன்னும் காலை உணவாக ஓட்ஸ் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் நீண்ட நேரம் பசி எடுக்காது. அதனால் தேவையில்லாத சாப்பிடும் பழக்கம் குறையும். ஓட்ஸ் உடலில் இருக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. பால் சேர்த்து அல்லது காய்கறி ஓட்ஸ் மாதிரி செய்து சாப்பிடலாம். கிரீன் டீ உடலில் உள்ள கொழுப்பு எரிவதை வேகப்படுத்த உதவும். குறிப்பாக உடற்பயிற்சி செய்வோருக்கு இது நல்ல துணை. ஆனால் தினமும் 1 அல்லது 2 கப் போதும். அதிகமாக குடிக்க வேண்டாம். சர்க்கரை சேர்க்காமல் குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும். நட்ஸ் வகைகளில் நல்ல கொழுப்பு உள்ளது. பலர் கொழுப்பு இருக்கிறது என்றால் உடல் எடை அதிகரிக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் நல்ல கொழுப்பு உடலுக்கு அவசியம். காலை அல்லது மாலை 4 முதல் 5 வரை பாதாம் 2 வால்நட் எடுத்துக்கொண்டால் பசி கட்டுப்படும். ஜங்க் ஃபுட் சாப்பிடும் ஆசையும் குறையும். இப்போது இந்த சேலஞ்ச் எப்படி பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கலாம். டே ரூட்டீன்: காலை வெந்நீர் பிளஸ் எலுமிச்சை, காலை உணவு ஓட்ஸ், மதியம் சாதாரண வீட்டு சாப்பாடு அளவாங், மாலை வெள்ளரி அல்லது பழங்கள், இரவு லேசான உணவு, தினமும் 20 முதல் 30 நிமிடம் நடைப்பயிற்சி. 2 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஜங்க் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸோ தவிர்க்க வேண்டும். இந்த முறையை 10 நாட்கள் பின்பற்றினால் உடலில் நல்ல மாற்றத்தை உணரலாம்.